ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, அப்புறம் பாடி பில்டர்ஸ், அப்புறம் எக்ஸாம் காம்படிட்டர்ஸ், அதாவது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க சில பேர்லாம் பார்க்கும்போது நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, அதில் அவங்க தோல்வியை சந்திச்சாலும் அதை விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி விடாமல் முயற்சி செய்கிறவங்க ஒரு நாள் வின் பண்ணவும் செய்கிறாங்க. என்னை பொறுத்தவரை முயற்சியை மட்டும் நம்ம சார்ந்து வாழ்றது வெற்றியை தராது. விசுவாச நம்பிக்கையோட சேர்ந்து அது முயற்சி செய்கிற அனுபவமும் நமக்கு வேணும். காட் பிளானாக இருந்தால் முதல் முயற்சியிலே வின் பண்ணிடலாம் அப்படின்னு சிலர் நினைக்கிறோம். ஆனால் எல்லா நேரங்களையும் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. சில காரியங்கள் நம்ம மறுபடியும் முயற்சி எடுக்க வேண்டியது வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஈசாக்கு திரும்ப திரும்ப துறவு தோன்ற முயற்சியில ஈடுபட்டதால தான் இறுதியில வெற்றி கிடைச்சது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சில தோல்விகளை சந்திச்சதும் இனி வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சிடுறீங்க. சில விஷயங்கள் ஹார்டானதே தவிர நம்மளால முடியாதுன்னு கிடையாது. ஸோ அதெல்லாம் என்னால இனி முடியாது அப்படின்னு நினைச்சு ஒதுக்கிடாம காட் மேல நம்பிக்கை வச்சு முழு முயற்சியோட முடியுங்கிற கான்ஃபிடென்ட்டோட நீங்க ரீஸ்டார்ட் பண்ணுங்க. தோல்விகள் மூலமா சில பாடங்களையும் கண்டிப்பா லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் மாத்திட்டு முழு முயற்சியில ஈடுபடுங்க. பெஸ்ட் ஆஃப் லக்.